இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்கா சீரியலில் ரோஹிணி திடீர்னு காணாமல் போயிட்டாங்கிறது அவங்களுக்குலாம் எப்படி அதிர்ச்சோ அந்த மாதிரி நமக்கும் அதிர்ச்சி. நீ எங்கம்மா கிளம்பி போன திடீர்னு அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன் பண்ணால் அவமானம் தாங்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. அதே சமயத்தில் இப்படி பொய் சொல்லிட்டான், இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டானே அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. இப்போ கிடத்துல அவங்களுக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா, நானே 1000 பொய் சொல்லி 1000 பிரச்சனைகளை கடந்து ஒரு கல்யாணத்தை பண்ணேன். ஆனால் அதுக்கு பிறகு அவன் என்னன்னா என்கிட்ட 1000 பொய் சொல்கிறான் அப்படிங்கிறது உங்களால் தாங்கிக்க முடியல. அதாவது தனக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த ரத்தம் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது என்னது தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த சமயத்தில் இருந்த ஒரு கோபம், இந்த எரிச்சல்லாம் அவங்களுக்கு இருக்கிற சமயத்தில் ஆள் காணாமல் போயிட்டு எங்கேயாச்சும் பீச் ஓரமாக உட்காந்துருக்காங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளார வித்யா பதறி போய் இவர்கிட்ட மனோஜ் கிட்ட சொல்ல, மனோஜ் உடனே எது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்று அவர் முத்துவர்கிட்ட கோவப்பட்டு எல்லாம் உன்னால தாண்டான்னு சொல்லிட்டு வாடா தேட போகலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக போயிட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே டவுட் என்னென்னா, இப்படி இவங்க பேசாமல் காணாமல் போயிட்டாங்க, இவங்க நம்ம வீட்டை விட்டால் வேற எங்கே போவாங்க? பார்லர் தான் அப்படின்னு பார்லருக்கு ஃபேமிலியாக கிளம்பி போக, அங்கே பார்லருக்கு போய் பார்த்தா பார்லர் விஜயாவோட பேர்லேயே இல்லாமல் அது வேறு ஏதோ பிராண்டு பேரில் இருந்தா உடனே எல்லாரும் ஷாக் ஆகிட மாட்டாங்களா? அதை கூட யோசிக்காமலா கிளம்பி போயிட்டாங்க. ரோஹிணி இல்லை தலைக்கு இவ்வளோ தூரம் கடுத்த அளவுக்கு தண்ணி இதுக்கு மேலே வந்தால் என்ன, அப்படி போன ஜான் வந்தால் என்ன, முடம் வந்தால் என்னன்னு கடுப்பாயிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் அதில் தெரிஞ்ச எல்லாரும் டக்குன்னு கால் பண்ணி எல்லாம் ஓகே, அந்த பார்லர் ஏன் அம்மா பேர் எல்லாம் வேற யாரோ பேரில் இருக்குது அப்படின்னு திருப்பி வந்தப்புறம் கேட்டால் எங்கே போய் முகத்தை வச்சுப்பாங்க. அப்போ இவங்க சொன்னால் போய்க்கு இப்போ திருப்பி மனோஜ் கோவப்பட்டு கோச்சிட்டு வெளில போகணுமாங்கிறது தெரியல. ஸோ இப்போ திடீர்னு ரோஹிணி காணாமல் போனதை பற்றி அவங்க கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்கா சீரியலில் ரோஹிணி